இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பஸ் எல்பிஜி ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தாங்க இருக்கு. டயர்ஸுமே நல்லா இருக்கு, எதுவும் மாத்த தேவையில்ல. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து வெறும் 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்ல நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தரோம். 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், வண்டி எடுத்துக்கலாம். வண்டியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், 4 லட்சம் நம்மளால லோன் ஆப்ஷனே பண்ணி தர முடியும். 50,000 பிரைஸ் ஃபிக்ஸ் இல்ல, இல்ல சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். நேர்ல வந்தாங்கன்னா ஓகே. லோன் ஆப்ஷன் பொறுத்த கேக்குறவங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கனாலும் ஒரு 70,000 to 80,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், 4.5 to 4.25 லட்சம் லோன் ஆப்ஷனே நம்மளால பண்ணுவோம். இந்த வண்டிக்கு சொல்ல போற பிரைஸ் அந்த மாதிரி சேலஞ்சிங்கான பிரைஸ். இன்னைக்கு ஒரு 17 ஷிஃப்ட் கூட அந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாது. நம்ம அந்த மாதிரி ரேட்ல இந்த வண்டி பலினோவை கொடுக்க போறோம். ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் நம்மளால பண்ணி தர முடியும். அப்போனா 1 லட்சம் ரூபாய் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கனாலும் வெறும் 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், 3 லட்சம் ரூபாய்க்கு நம்மளால லோன் ஆப்ஷன். இந்த மாதிரி ஒரு 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், லோன் ஆப்ஷன் பண்ணி தரோம். ஒரு எஸ்யூவில ஒரு வண்டி எடுக்கிறவங்களுக்கு இது பெட்டரா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 2 to 2.5 லட்சம் லோன் ஆப்ஷன் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. நம்மளால இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து இதுவுமே எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வரணும்னா, நம்ம ஒரு பலினோ சொன்னோம் பாத்தீங்களா, இந்த ரேட் மேஜரா டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப கிளீனா இருக்கு. டயர் கண்டிஷனுமே ஒரு 70 to 80% கிலோமீட்டர் மிகப்பெரிய பிளஸ் தான். இந்த வண்டிக்கு இது டைரக்ட் கஸ்டமர் ஆர்சி ஓனர் வண்டி, பார்க் அண்ட் சேல் வண்டி தான். 20 வரைக்கும் வெறும் 11,000 கிலோமீட்டர் வரைக்கும் என்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன மாடல் சொன்னீங்க? எல்லாமே கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபிக்ஸ்ட்ல நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பேசி எடுத்துற முடியுமோ எடுத்துடலாம். இது மட்டும் ஒரு 3 to 4 லட்சம் ரூபாய் நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஃபிக்ஸ்ட்ல நேர்ல வந்தா மேக்ஸிமம் இன்னைக்கு 6 லட்சம் ரூபாய் கீழே வண்டியே கிடையாது. நீங்க சென்னையிலேயே போய் ஒரு சேலஞ்சிங்கான பிரைஸ் தான் கேட்க போறோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 4.5 லட்சம் ரூபாய் கீழே. இந்த வீடியோ கரூர் டிஎன்டி எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நம்ம சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தை தரும். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. வெற்றி சுடர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பூபதி. நம்ம ஷோரூம் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஷோரூம் நேம் வந்து டிஎன்டி கார்ஸ், கரூரில் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ஷோரூமுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திருச்சியிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் இந்த சைட்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, சுங்ககேட்னு ஒரு ஜங்ஷன் இருக்கும். அந்த ஜங்ஷனில் இறங்கி கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் லொக்கேஷனில் தாந்தூரிமலை பெருமாள் கோவில் இருக்கும். அந்த பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட் இருக்க ரோட்டில் உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்ம ஷோரூம் லொக்கேஷனுக்கு வந்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன வண்டிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 2.5 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ள ஒரு 25 to 30 வண்டி கொண்டு வந்திருக்கும். அதில் 20 வண்டிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுலேயுமே ஒரு 30,000 to 50,000 ரூபா 70,000 ரூபா வரைக்கும் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினீங்க அப்படின்னா வண்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வண்டி செலக்டடாக கொண்டு வந்திருக்கோம். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் கொண்டு வந்திருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்கோம். எந்த வண்டியிலையுமே ஏசி ஒர்க்கிங் இல்லாமலாம் இல்லை, எல்லாமே அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியில் சூப்பராக கொண்டு வந்தோம். அடுத்து வோல்க்ஸ்வாகன் போலோ ஹைலைனு பெட்ரோல் வேரியன்ட்னா 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. இது பெட்ரோல்னா 17 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஹைலைன் டாப் அண்ட் வேரியன்ட்டு. டயர்னாலும் புது டயர்னா, பிராண்ட் நியூ டயர்ஸு. டியூவல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும்ண்ணா. ஓகே. 4 பவர் விண்டோஸ் வந்துடும். ஏசியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது. அலாய் வீல்ஸ் வந்துடும். எக்ஸ்ட்ரா ஹேண்டில் குரோம், சைட் மிரர், விண்டோ கார்னிஷ் குரோம் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் பொறுத்தளவுக்கு மைலேஜ் கிடைக்காதுமாங்கன்னா, நம்ம மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 17 to 18 சாலிடாக கிடைக்குது. இது வந்து போலோ ஜிடி கிடையாது, போலோ நார்மல் போலோ. அதான் ஜிடி தான் மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக. ஆமாம், அது ஆட்டோமேட்டிக்கில் வரும், மைலேஜ் கம்மியாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டிக்கு சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள புதுசாக தானே போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. 57,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து இதுவுமே எங்கே வேணாலும் செக் பண்ணிட்டு வரணும்னா, நம்ம ஒரு பலினோ சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி இந்த வண்டியும் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. செக் பண்ணிட்டே வரலாம். 17 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க போலோவுக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 4,80,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். இன்னைக்கு 5 லட்ச ரூபா 5,000 லட்ச ரூபாய் கிலோ வண்டி கிடையாது. 4,80,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். வெறும் 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி தந்துடலாம். 30,000 போதும். இல்லை சார், நீங்க 30,000 வாங்க, லோன் வண்டி எடுத்து போங்க அப்படின்ற மாதிரி. வண்டியில வேலைன்றது எதுவும் கிடையாது. வண்டி நீட்டா இருக்குங்க. வண்டி ஓகே. நெக்ஸ்ட் என்ன வண்டி பார்ப்போம்? நெக்ஸ்ட் ஒரு i10 2012 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் 1.2 கப்பா இன்ஜின் வந்து 1.2 கப்பா இன்ஜின் வர டைப். 79,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்கண்ணா. ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னா, ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் 9 inch போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வண்டி ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். வண்டி ரொம்ப ஜென்யூனாக நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12 மாடல் பாடி லைனாக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், மேஜராக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. டயர் கண்டிஷனுமே ஒரு 70 to 80% கண்டிஷனில் இருக்குண்ணா. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,88,000 ஃபைனலாக கொடுத்துடலாங்கண்ணா. 2,88 ஃபைனலாக கொடுத்துடலாம்.
அதெல்லாம் ஒரிஜினல் இருக்குல்ல, லோன் கிடைக்குமாண்ணே? லோன் ஆப்ஷன் கம்மி தான், பண்ண முடியாதுன்னா. லோக்கல் ஃபினான்ஸ் கரூர் கஸ்டமராக இருந்தால் லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவோம். வெளியூர் கஸ்டமருக்கு லோன் ஆப்ஷன் கிடையாது. ரெடி கேஷ் ப்ரிஃபர் சின்ன ஃபேமிலிக்கு நல்ல கார் நல்ல எடுக்கணும், car. கடன் இல்லாம எடுக்கணும், வேலை புது இல்லாமல் காருக்கு எடுக்கிற வண்டி போகக்கூடாது, அந்த ஈக்குவல் கிடைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குங்க. எதிர்பார்க்கலாம். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்கும் வண்டியுமே. ஓகே. அடுத்து ஒரு கார். ஆனால் அடுத்து ஹுண்டாய் கிராண்ட் i10ல அஸ்டா ஆப்ஷனில் டீசல் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம்னா. டீசல் 2013 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் தானே ஹைலைட்டு. டீசல் வண்டி இன்னைக்கு ஒரு 60,000 கிலோமீட்டர்லாம் வண்டி எங்கேயும் பார்க்க முடியாது. வெறும் 60,000 கிலோமீட்டர் சொல்லக்கூடாதுண்ணே. 60,000 ப்ராப்பர் வெறும் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு. வண்டியோட குவாலிட்டி பாத்தீங்கன்னாலே தெரியும். அலைவில அந்த அளவுக்கு ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணி. டாப் எண்ட் மாடல்ண்ணே, ரெக்யூ சென்சார். ஆமா, கீழே சென்ட்ரி, புஷ் ஸ்டார்ட் பட்டன். ஆனா கார் தானே நூடுல்ஸ் மேட் வித்தியாசமா இருக்குண்ணே. நான் மியூசிக் சிஸ்டமே ஒரு 15,000 18,000 ரூபாய் வருங்கண்ணா. லாப் பாக்கெட் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நல்ல ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. டீசல் எடுக்கிறவங்க அதெல்லாம் கண்டிப்பா ஃபீல் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. கண்டிப்பாங்க. ரியர் ஏசி விட்டு ஃபுல் ஆப்ஷன் அஸ்டால ஆப்ஷனல் வேரியன்ட் உங்களுக்கு. பேக் வைஃபர். சரிண்ணா, இதுக்கு என்ன கேக்குறீங்க? ஆனா இந்த வண்டிக்கு கிலோமீட்டர் மிகப்பெரிய பிளஸ்னா, இந்த வண்டிக்கு இது டைரக்ட் கஸ்டமர் ஆர்சி ஓனர் வண்டி, பார்க் அண்ட் சேல் வண்டி தான். இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,78,000 ஃபைனலா கேட்கறோம். 3,78,000 ஃபைனலா கேட்கறோம். லோன் எவ்வளவு ஆகும்? நான் லோன் வந்து ஒரு 2.25 லட்ச ரூபா லோன் ஆகும். ஒரு 80,000 to 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்ல நம்ம லோன் ஆகும். 13 தானே? 13 2 ஓனரா 1 ஓனரா? 2 ஓனர்ல இருக்குங்க. 2 ஓனர். 13 2 ஓனர் ஷிஃப்ட்லாம் என்ன போகும் டீசல்? 13 2 ஓனர் ஷிஃப்ட் இன்னைக்கு 4.5 லட்ச ரூபா. வண்டி இதே கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னா, ஆனா நம்மளே கொடுத்தோம். லாஸ்ட் டைம் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தோம். வெறும் 40,000 கிலோமீட்டர் ஓடிச்சு ஷிஃப்ட். நம்ம 12 நம்ம 4 லட்ச ரூபாய்க்கு கொடுப்போம். அப்போ அந்த கிலோமீட்டர் பிளஸ் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு டீசல், ஆனா இன்னைக்குமே இந்த வண்டி கிராண்ட் i10 பொறுத்த டீசல் 1.5 லட்சம் கிலோமீட்டர் 2 லட்சம் கிலோமீட்டர் கீழே வண்டி இல்ல. 60,000 கிலோமீட்டர்ல இருந்தா கிலோமீட்டர் தான் பிளஸ். கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி வண்டி ரேட் கொஞ்சம் ஒரு 20 ரூபா பூரா சேர்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நான் அடுத்து டாட்டாக்கு எப்பவுமே தனி வேல்யூ இருக்கு. பில்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். 2016 மாடல் டாடா செஸ்ட் எக்ஸ்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி, 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குன்னா, இந்த வண்டியில ஒரு ஹைலைட் இருக்கு. என்னது? வண்டி எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. இன்டீரியர் சூப்பரா இருக்கும். கம்பெனி ஹார்மேன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். சீட் கவர்ஸ் கம்பெனி ஒரிஜினாலிட்டியில் அப்படியே தானே இருக்கு. ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. 2 கீ எல்லாமே வந்துடும். இந்த வண்டியில ஓடிக்கிற கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ஓடுன வண்டியா? மிகப்பெரிய ஹைலைட். அது சரி. வெறும் 21,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குண்ணா வண்டி. ஆஹா, அப்போ ஃபைனான்ஸ் ஆகுங்களா? இதுக்கு எவ்வளவு ஃபைனான்ஸ் பண்ணலாங்கண்ணா? ஃபைனான்ஸ் 2.25 லட்சம் to 3 லட்சம் ஃபைனான்ஸே பண்ணி தரோம். நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? நாங்க 3,75,000 ஃபைனலா கேக்குறோம்ண்ணா. ஏன் தங்கமான வண்டியை ஏன் இன்னும் இவ்வளவு நாள் வச்சிருக்காங்க? நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி நேம்ல இருந்திருக்கு, ரெண்டாவது அவர் நேம்ல மாத்திருக்காரு, அவ்வளவுதான். இல்ல கேட்பாங்க ரெண்டு ஓனர். போன வீடியோ போட்டுருந்தமே ஏன் தெரியல கஸ்டமர்? இல்ல, போன வீடியோல மிஸ் பண்ணிட்டோம். நம்ம வீடியோ எடுத்துட்டு வீடியோ மிஸ் பண்ணிட்டோம். ஆப்ஷன் பொறுத்த மட்டும் அந்த 2.25 to 3 லட்ச ரூபா பண்ணிக்கலாம். மாடல் இன்னொன்னா 2 ஓனர்ல எப்படி இவ்வளவு கிலோமீட்டர்னு கேட்பாங்க. நார்மலா ஒரு கார் எடுக்கிறவங்களோட ஒரு டவுட்ல கேட்கறதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 2010 சர்வீஸ் செக் பண்ணிட்டோம். 2020 வரைக்கும் வெறும் 11,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் என்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன மாடல் சொன்னீங்க? 16 மாடல். 16. ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து கம்பெனி, அவங்க பேர்ல இருந்து திரும்ப இவங்க இண்டிவிஜுவல் நேம்க்கு மாத்திட்டாங்க. அது பேர்ல ரொம்ப சகசமா நடக்குது. கம்பெனி பேர்ல எடுத்து மாத்துறது, அப்புறமாட்டி மாத்தி வெளியில செல். ஏன்னா 2 ஓனர்ல இவ்வளவு தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். அதெல்லாம் Hyundai Elite i20 2016 மாடல், மேக்னால எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. பெட்ரோல் காருங்கண்ணா. இனிமே வண்டி நீட்டா இருக்கு. ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவும் இருக்காது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தாங்கண்ணா. 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனா பெட்ரோல்னு நம்மளுக்கு வந்து வண்டி சம்பந்தமா எந்த பெரிய செலவும் வச்சிடாது. ஆமாண்ணா. ஆனா பெட்ரோல் போடையில மட்டும் கொஞ்சம் கூட கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீல்னு. காசு கொஞ்சம் பர்ஸ் கூட இருந்தா தான் நல்லா இருக்கு. இல்ல, மைலேஜ் பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா இதுமே ப்ராப்பரா ஒரு 80 to 90 டிரைவ் பண்ணாங்கன்னா 16, 17, 18 வரைக்குமே கிடைக்குது நம்ம மைலேஜ். ஆமா, அவங்க ஹேண்ட்லிங் பொறுத்து தான் வச்சுக்கோங்க. 15ங்கிறது சாலிடான மைலேஜ். பெட்ரோல் கார்னால அதுதான் தலையெழுத்து. அதான் தலையெழுத்து, வேற ஒண்ணும் கிடையாது. டயர்னாலுமே நல்லா இருக்கு. ஒரு 80% கண்டிஷன்ல இருக்கு. வண்டிமே பாடி லைன் டென்ட் ஸ்கிராச்சஸ் மேஜரா எதுவும் இல்லாம ரொம்ப ஒரிஜினாலிட்டியில சூப்பரா இருக்கு. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும்னா இதுக்கும் அதே மாதிரி ஒரு 50,000 to 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். பிரைஸ் இந்த வண்டிக்குமே பாத்தீங்கன்னா வெறும் 4,98,000 தான் கேட்கறோம். பிரைஸ் ஃபிக்ஸ்ட்ல, அதெல்லாம் சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாங்கண்ணா. எல்லாமே கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கரண்ட்ல தான் இருக்கு. நான் அடுத்து 2015 மாடல் ஈகோ ஸ்போர்ட்ல ட்ரெண்ட் வேரியன்ட், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கலருமே கொஞ்சம் யூனிக்கான கலர்னா, அதிகமாக இந்த கலர் பார்க்க முடியாது.
இது அண்ணனும் இதை எடுக்கிறவங்க அந்த கலரை வந்து ரசிச்சு எடுக்கிறவங்களுக்கு இல்லை இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கு. நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் இன்ஜின் நாய்ஸ் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் கூட பண்ணிட்டேன் பாருங்க. இன்ஜின் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அண்ணே இங்கே பாருங்க, ஒரு நார்மல் பெட்ரோல் இன்ஜின் ஒரு ஃபீல்டே தான் இருக்கு. மைல்டாக இருக்கு இன்ஜின். உங்களுக்கு சின்ன எஸ்யூவில சூப்பரான வண்டி. பாடி குவாலிட்டி நல்லா இருக்கும்னா, பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். மைலேஜுமே 22ன்றது 20 to 22 சாலிடாக கிடைக்கும். எல்லா வகையிலுமே ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் என்ன ரேட் என்னன்னு? நான் இந்த வண்டிக்கு 4,35,000 தானே கேட்கும். நீ மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்க, 4,5 லட்சம் 4,3 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடையாதுன்னா 4,35,000 கேட்குறோம். அந்த பிரைஸுமே ஃபிக்ஸ்டு இல்லை. நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துற முடியுமோ எடுத்துடலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 3 to 3.5 லட்ச ரூபா நம்மளால் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். இதுக்கும் அதே மாதிரி ஒரு 70 to 80,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் அடுத்து நம்ம லாஜி எப்போவுமே நம்ம ஆஃபீஸில் இல்லாமல் இருக்காது. எல்லா வீடியோஸ்க்குமே லாஜி கொண்டு வந்துடுவோம். அந்த மாதிரி 2016 மாடல் 110 PS லாஜி RXLங்கண்ணா. பிரீமியம் கலர் ஸ்டெப்வே எடிஷனு. ஸ்டெப்வே 2 ஓனர்னா இதுலேயுமே ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு. என்ன ப்ளஸ்? கிலோமீட்டர் தான் இது போட்ட இந்த அந்த கலர் இல்ல, அது வேற ரெண்டு போட்டிருந்தோம், அது முடிஞ்சு. இது 2016 மாடல் 2 ஓனர் 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் 2016 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர் வந்து வெறும் 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. 35 சர்வீஸ் ரெக்கார்டு தான். செக் பண்ணி எடுத்து இங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும் ஓடுச்சா இல்லையா அப்படின்னு. இல்ல நான் வண்டி அதான் நான் யூசேஜ் வந்து நீங்க அந்த டோர் இன்டீரியர்ஸ் காட்டும் போதே தெரிஞ்சிரும். என்னன்னு தெரிஞ்சிரும். இன்டீரியர் டாஷ்போர்ட்லாம் பாருங்க, ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்ல. அந்த இதுலயே தெரியும் வெயில் படாத வண்டி. ரொம்ப தெளிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாடி லைனுமே டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இதே ஒரு 16 மாடல் இன்னைக்கு எப்பிகா இந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா எல்லாமே 16 6.5 லட்ச ரூபா போகுது. அதான் அந்த ரேஞ்ச் இல்லாம இன்னைக்கு வண்டி எடுக்க முடியாது. கிலோமீட்டர் இந்த கிலோமீட்டர்ல ஒரு 30,000 கிலோமீட்டர்ல டீசல் வண்டி எடுக்க முடியாது. அதுக்கு சேலஞ்சிங்கான மைலேஜ் பொறுத்தவரைக்கும் ஒரு 16-17 சாலிடா கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 5,98,000 கேட்குறோங்கண்ணா. ஃபிக்ஸ்டில் அதெல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 3 to 4 லட்ச ரூபா நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். இதுக்கு மட்டும் தான் ஒரு 2 ரூபா ஸ்டாப்டு மாடல்ன்றனால அதனால அதுக்கு லோன் பண்ணி தரோம். ஆனா 2% அமௌண்ட் கூட தேவை. ஒரு 60% பண்ணி தர முடியும்னு வச்சுக்கோங்க. நல்ல வண்டி 7 சீட்ல தேடிட்டு இருக்கவங்களுக்கு மிஸ் பண்ணிடாம வாங்கிக்கங்க. வண்டி பார்க்கறதோட நிப்பாட்டாம நேர்ல வந்து பாருங்க, சொன்ன மாதிரி வண்டி இருக்கா என்னன்றது பாருங்க. இந்த வண்டியில 7 சீட்டர் யோசிக்க எடுக்கணும்னு நினைக்கிறாளா எடுத்துக்கலாம். தாராளமா எடுக்கலாம். எனக்கு 5 ரூபா 6 ரூபா பட்ஜெட் 7 ரூபா பட்ஜெட் 7 சீட்டர் இருக்குன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அவங்க சாய்ஸ் தான். தேடுறவங்க எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. ஓகேண்ணே. இதுவுமே ரேட் போன டைம் கம்மியா போட்டுருந்தோம். 2022 மாடல் ரெனால்ட் ட்ரைபர்னா RXZ டாப் அண்ட் வேரியன்ட். ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டருமே பாத்தீங்கன்னா வெறும் 44,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்கண்ணா. பாடி லைன் நீட்டா இருக்கும். ஒயிட் கலரு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவும் கிடையாது. ஆமா, இதுவும் டுவல் ஏர் பேக், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஏசி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கூலிங் சூப்பரா இருக்கு. 21 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்க வண்டிக்கு 6,28,000 கேட்குறோம். பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்ல. நேர்ல வந்தா மேக்ஸிமம் அப்ப 6,28ன்னா நீங்க இன்னும் 6 ரூபாய்க்கு மேல 6, 5, 6, 10 அந்த ரேட் கொடுத்து வந்து ஆஃபர் ஆச்சு மேக்ஸிமம் பேசி அப்ரோச் பண்ணி கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனான்ஸ் தான் 6 ரூபாய்க்கு ஆகுமே. ஃபைனான்ஸ் 6 லட்ச ரூபாய் ஃபைனான்ஸே ஆகணும். அதே மாதிரி ஒரு அதான் சொல்றீங்களா 20,000 to 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஒரு 7 சீட்டர் கார் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க புது வண்டியே போனீங்கன்னா 1 லாக் டவுன் பேமெண்ட் கட்டணும். ஆமாண்ணே. இது பெட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல வண்டி. ஏன்னா ரூஃப் ஏசில இருந்து எல்லா ஆப்ஷனும் வந்துரும். பட்டன் ஸ்டார்ட் வந்துரும். சரியான ஆட்களுக்கு போய் சேரல. இந்த வீடியோஸ் ஒரு சில வீடியோஸ் வந்து ரீச் ஆக லேட் ஆகும்னா. அடுத்து ஒரு ஹோண்டா சிட்டி 2016 மாடல் VXல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இருக்கலே டாப் அண்ட் வேரியன்ட்னா. பாடி லைன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். டாப் அண்ட்னா எஸ் எக்ஸ் VX வருமா? VXனா அதாவது VXல மேனுவல் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இருக்கு. அது டீசல் பெட்ரோலா இருக்கு. என்னங்க பெட்ரோல். நம்மட்ட மேக்ஸிமம் பெட்ரோல் வெஹிக்கிள் தாங்க. என்னன்னா பெட்ரோல் எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்னு நம்ம பக்கம் சொல்ல முடியாது. டீசல்ல கொஞ்சம் கவனிப்பா பாத்து. ஆமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் தானே எல்லாமே. இதுவுமே பெட்ரோலையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா அதுக்கு உண்டான வேலைகள் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். பாடி லைன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, ஏதாவது வேலை பார்த்துருக்காங்கன்றத பார்த்து நம்மளால சொல்ல முடியும். இன்ஜின் கண்டிஷன் வந்துட்டு நல்லா இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தான். 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 1-12 வரைக்குமே ப்ராப்பர் சர்வீஸ் தான். மார்ச் வரைக்குமே ஃபுல் ரெக்கார்ட் இருக்கு வண்டிக்கு. டயர்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ல சன்ரூஃப் வந்துடும். VXல சன்ரூஃப் நம்ம பார்க்கலையே.
சன்ரூஃப்மே ஒர்க்கிங் கண்டிஷன் தான், எதுவும் டேமேஜ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க ரூஃப் பார்க்கும்போதே தெரிஞ்சும் வண்டி நிழல்ல நின்ன வண்டினால மட்டும் தான் இந்த ஆமா அளவுக்கு நீட்டா இல்லன்னா இருக்கு. அப்படியே இந்த ஓரம்லாம் புரிஞ்சு புரிஞ்சு ஒரு மாதிரியா தெரியும். இது அப்படியே ஒரிஜினாலிட்டி சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோண்ணே கேட்டீங்க? ஆனா இந்த கீழே சென்ட்ரி வந்துடும், பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும், எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டியில. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,98,000 கேட்குறோங்கண்ணா. இன்னைக்கு 6,00,000 ரூபாய் கீழே வண்டியே கிடையாது. நீங்க சென்னையிலேயே போய் தேடி பார்த்தா அந்த ரேட்டுக்கு வண்டி கிடையாது. ஆமா 16 மாடல் நமக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 5,98,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் 5,000 to 5 லட்சம் லோன் ஆப்ஷன் நம்மளால வாங்கி தர முடியும். அப்போ இதுக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், சூப்பரான வண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா ஹோண்டாவை பொறுத்தளவுக்கு 1,00,000 கிலோமீட்டர் மேட்ரு கிடையாதுண்ணா. அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்யூவியில் ஒரு சூப்பரான வண்டிங்கண்ணா. ரெனால்ட் டஸ்டர் RXL 2013 மாடல் டீசல் வேரியன்ட்டு. வண்டி 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குண்ணா. 1,07,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுண்ணா. வண்டி ஒரிஜினாலிட்டியாக சூப்பராக இருக்குது. சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கண்ணா. வண்டி சிட்டி மைலேஜ் பொறுத்தளவுக்கு 18 சாலிடாக கிடைக்கும். லாங் 20லேருந்து 22 வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். பாடி லைன் சுற்றி காட்டிடுங்க. பெரிய டென்ட் ஸ்க்ராச்சஸ் கூட எதுவுமே கிடையாதுண்ணா. வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே சூப்பராக இருக்குது. டயர்ஸ் நாலுமே ஒரு 80% கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்கண்ணா. ஓகேண்ணே. இந்த வண்டிக்கு கொக்கடைகளுக்கு எவ்வளோண்ணே கேட்குறீங்க? இந்த வண்டிக்குமே ஒரு சேலஞ்சிங்கான ப்ரைஸ் தான் கேட்க போகிறோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 4,4,5 லட்ச ரூபாய் கீழே வண்டி கிடையாதுண்ணா. 2 ஓனராக இருந்தாலும் 4,5 லட்ச ரூபாய் கீழே வண்டி கிடையாது. இந்த வண்டிக்கு ஒரு 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். வண்டி வீடியோஸ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் வண்டி நேரில் வந்து பாருங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு நல்ல வண்டி. வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக வண்டி இருக்குங்கண்ணா. ஒரு 2 to 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வண்டி அதிகமாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். பாருங்கள் 2011 கடைசி 12 ரெஜிஸ்ட்ரேஷன் தான், 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாடி லைன் பாருங்க, டென்ட் ஸ்க்ராச்சஸ் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காங்க. இன்டீரியராக இருக்கட்டும் எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. இது என்ன வேரியன்ட்டுன்னு? ஆனால் i10ல 1.2 கப்பா இன்ஜினில் ஸ்போர்ட்ஸில் ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்கண்ணா. சிங்கிள் ஏர் பேக் வந்துடும், ஓகே, ரிவர்ஸ் கேம் வந்துடும். பாடி லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றபடி வண்டி ஒரிஜினாலிட்டியாக சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,78,000 கேட்குறோங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கு பண்ண முடியாது, ரெடி கேஷ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாங்கண்ணா. ரெடி பேமெண்ட் எடுக்கிறவங்க சூப்பரான வண்டி. மைலேஜ் பொறுத்த மட்டும் சிட்டிக்கு ஒரு 15-16 கிடைக்கும், லாங் ஒரு 17-18 வரைக்கும் கிடைக்கும்ண்ணா. அப்படி இதில் ரெட் கலர்ல கலர் சூப்பராக இருக்கும். டயர் மட்டும் மாத்திர மாதிரி தான். டயர் மட்டும் ஒரு உடனே மாற்ற தேவையில்ல, ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அடுத்து சாண்ட்ரோனா 2013 மாடல் 14 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இதுவே பாருங்கள் ஒரிஜினாலிட்டி சூப்பராக இருக்கும். சாண்ட்ரோ ஜிங்கில் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வர வேரியன்ட்டு. பாடி லைன் நீட்டாக இருக்கும்ண்ணா. மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் ஓனருக்கு ஏற்ற மாதிரி, மற்றபடி வண்டி நீட்டாக இருக்கும். வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவும் கிடையாது. சீட் கவரு, இன்டீரியர் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்கண்ணா. ரிமோட் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். இந்த வண்டி நல்ல தரமான வண்டி. இந்த காலுக்கு எடுக்காம ஓட்டலாம். அதுக்கெல்லாம் காலுக்கு எடுக்கும். ஹைட்டா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேகனாருக்கு ஈக்குவலா ப்ரிஃபர் பண்ணுவாங்கண்ணா வண்டி நிறைய பேர். வண்டியும் குவாலிட்டியா இருக்கு. வண்டி சூப்பர். 14 13 14ங்கண்ணா. ஓ, அதனால கொஞ்சம் பட்ஜெட் பெருசா தெரியும். இப்போ இந்த சாண்ட்ரோலாம் இப்போ எல்லாருடைய மைண்ட் செட் என்னன்னா ஒரு 2 வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. சரி, இதோட ரேட் எஃப்சி எடுத்த வண்டி 2 ரூபாய் கேக்குறாங்க. இது எல்பிஜி தானே? பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தாங்கண்ணா இருக்கு. டயர்ஸுமே நல்லா இருக்கு, எதுவும் மாத்த தேவையில்ல. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,25,000 கஸ்டமர் கேட்கறாங்க. பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான், அது ஃபிக்ஸ்டு கிடையாது, அதுல நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 2 ரூபா to 2,500 ரூபா லோன் ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் பண்ணி கொடுக்க முடியும். மாடல் இருக்கு, பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா கரூர் ரிஜிஸ்ட்ரேஷன், அதனால அவங்க பிரைஸ் விட்டு தர மாட்டேன்றாங்க. ஆஃபர் ஆகுது, பெட்டரான பிரைஸ் ஆஃபர் ஆச்சுன்னா கொடுத்துடலாம் கண்டிப்பா. ஆனா நம்ம சின்ன காரா இருந்தாலும் எனக்கு நல்ல குவாலிட்டியான வண்டியா இருந்தா அந்த வண்டியை நல்லா ஆஃபர் பண்ணலாம். ஆனா அடுத்து எலைட் i20, ஹுண்டாய் எலைட் i20 2016 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. வண்டி எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோம். போன டைம் i20 இருந்துச்சு நிறைய, இந்த டைம் கொஞ்சம் கம்மி. 5-6 வண்டி இருந்துச்சுன்னா 3 வண்டிக்கு மேல சோல்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 வண்டி இருக்கு. இது என்ன வேரியன்ட் சொன்னீங்க? டீசலா பெட்ரோல்? 2016 மாடல் அஸ்ட்ரால 2 ஓனர்ஷிப் கண்டிஷன் தான், 1 lakh கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன், ஷோரூம் சர்வீஸ் தானா. வண்டி பாடி லைன் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா ஒரிஜினாலிட்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. அலாய் வீல்ஸ் வந்துடும், கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும், டுவல் ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும்னா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 4,90,000 கேட்குறோங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். புதுக்கார் போகிறது இதுக்கு ரெஃபர் பண்ணலாம், பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபுல் ஆப்ஷன் மிச்சப்படுத்தலாம் கண்டிப்பாண்ணா. அதாவது ஃபுல் ஆப்ஷனுங்கும் போது எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு. 4,90 கேட்குறவங்க பிரைஸ் ஃபிக்ஸ் இல்லை,
நெகோஷியபிள் தான். வெறும் 40,000 டு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். அடுத்து வேகனார்னா 2014 மாடல் வேகனார் VXIல 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குண்ணா. 97,000 கிலோமீட்டர் ட்ரிவனு. இதுவுமே பாடி லைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவும் கிடையாது. கம்பெனி சர்வீஸ் தாங்கண்ணா. பெயிண்டிங் ஒரிஜினல் பெயிண்டில் அப்படியே இருக்குண்ணா. பெயிண்ட் டச்சப் கூட ஆகலாம், அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி செட்டும் வந்துருங்கண்ணா. சென்ட்ரல் லாக் வந்துடும். டயர்ஸ் வாசனை சூப்பரா இருக்கு. டயர்ஸ் எல்லாம் ஒரு 50 என்னங்கண்ணா? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. உள்ளே நிற்கிது இல்லைண்ணா. மேக்ஸிமம் வெளியே நிப்பாட்டுறதே கிடையாது. மேக்ஸிமம் ஷெட்டுக்குள்ளே நிப்பாட்டுறதுனால ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நிப்பாட்டினா அப்படியே தான் வண்டி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,20,000 கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் நம்மளால் பண்ணி தர முடியும். ஒரு 50,000 டு 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், வண்டி எடுத்துக்கலாம். வண்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவுமே லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம். வேகனாருக்கு அவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இல்லை வேகனார் நல்லா மூவ் ஆகுங்க. வேகனாரும் சரி சாண்ட்ரோ சரி ரெண்டுமே ஹைட்டாக இருக்கவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆல்டோக்கு அடுத்த செக்மெண்ட்ன்றனால. ஆனால் அடுத்து எப்போவுமே ஷிஃப்ட்டுங்கன்னு தனி கிரேஸ் இருக்கும்ல. எப்போ எந்த ஆஃபீஸாக இருந்தாலுமே ஷிஃப்ட்டு கேட்குற கஸ்டமர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி 2016 மாடல் மாருதி ஷிஃப்ட் VXI பெட்ரோல் காருங்கண்ணா. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 1,22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. பாடி லைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்றது எதுவும் இருக்காது. கம்பெனி சர்வீஸ்லேயே தான் இருக்குது. சென்ட்ரல் லாக் வந்துடும். ரிமோட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும்ண்ணா. கம்பெனி செட்டு வந்துடும். சீட் கவர்ஸ் மேட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏர் பேக் இந்த வண்டியில் இல்லை. இல்லை ஏர் பேக் வராதுங்கண்ணா. சரிண்ணே. டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷன் இருக்குங்கண்ணா. எடுத்தால் டயர் ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் டயர் சாலிடாக ஓடும். ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,65,000 கேட்குறோங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாங்கனாலும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், 4 லட்சம் நம்மளால லோன் ஆப்ஷனே பண்ணி தர முடியும். 50,000 காசு இருக்கு. ஷிஃப்ட் வேணுன்றவங்க ரீசேல் இருக்க வண்டி ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். வண்டியுமே தெளிவான வண்டி, ரெக்கார்ட் இருக்கு, PDF கையில் கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுசுக்கிலாம் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு அசைச்சுக்கிற முடியாது வண்டி. அதை மாருதி சொல்லல, மார்க்கெட் சொல்ல மாருதிங்கிறது அப்படிதாங்க. எல்லாருமே மாருதி தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாருதி விட்டா ஹுண்டாய். ஆமாம். அடுத்து திரும்ப ஒரு ஐட்டன் தான்னா 2012 மாடல் ஹுண்டாய் i10ல மேக்னால 1.2 கப்பா இன்ஜின்னா. 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பியூர் பெட்ரோல்லே இருக்குது. ஒயிட் கலரு. i10ல பெரும்பாலும் ஒயிட் கலரே கிடைக்காது. இன்டீரியர் சீட் கவர்ஸ் வந்துடும்னா. ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் நல்லா இருக்கு. டயர்ஸுமே நல்லா இருக்கு. இன்ஜினுமே சூப்பராக இருக்குங்கண்ணா. ஒரு ஃபேமிலிக்கு தேடுறவங்க ஒரு 2 to 3 ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வண்டி நல்ல வண்டி வேணுன்றவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,78,000 கேட்குறோங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் இல்லை சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். நேரில் வந்தாங்கன்னா ஓகே. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ண முடியாதுன்னா ரெடி கேஷ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஐட்டம் தான் தேடிட்டு இருக்கவங்களுக்கு பெட்டரான வண்டின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து மாருதி சுசுக்கியில் பலினோனா. பலினோ டீசல் 2016 மாடல் பலினோ டெல்டா வேரியன்ட் டீசல்னா. ஃபியூல் டைப் டீசலில் இருக்குது. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. வண்டி இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. 16 சிங்கிள் ஓனர், வெறும் ஒரு கைப்பட ஒன்று வண்டி தாங்கண்ணா. டேரக்ட் RC ஓனர் வண்டி தான். 96,000 கிலோமீட்டர் வரைக்கும் சர்வீஸ்னா. ப்ராப்பர் சர்வீஸு. 0லேருந்து கம்ப்ளீட் சர்வீஸ்னா. லாஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் அதே மாதிரி ஒரு 80 to 90% கண்டிஷன் இருக்கும். சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. 2 ஏர் பேக் வந்துடும். ABS பிரேக்கிங் வந்துடும். மைலேஜ் தானே அடிச்சுக்கவே முடியாது. ஆமாம். 24 சாலிடாக கிடைக்கும். 24 சாலிடாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. மைலேஜ் என்னங்கண்ணா ரீவேல்யூஷன் இருக்க வண்டி. இன்னைக்கு டீசல் பார்த்தாங்கன்னா 1.5 லட்சத்துக்கு கீழே வண்டியே கிடையாது. 96,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ். வண்டி ஒரிஜினாலிட்டி சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 5,48,000 கேட்குறோங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாங்கனாலும் ஒரு 70,000 to 80,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், 4.5 to 4.25 லட்சம் லோன் ஆப்ஷனே நம்மளால பண்ணி தர முடியும். அடுத்து ஒரு மாருதி ஷிஃப்ட் டிசைர் 2013 மாடல் VXI பெட்ரோல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி அதே மாதிரி ரொம்ப க்ளீனாக இருக்குங்கண்ணா. 13 மாடல் இந்த அளவுக்கு தெளிவான வண்டி ரொம்ப ரேர் தான் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவும் கிடையாது. சீட் கவர்ஸ் இன்டீரியர்ஸில் எல்லாமே நீட்டாக இருக்குண்ணா. கம்பெனி செட்டு வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட் கீயோட வந்துடும். டயர்ஸ் எல்லாமே ஒரு 50 to 60% கண்டிஷனில் இருக்குது. எடுத்தால் எந்த செலவு இல்லைண்ணா. அப்படியே ரெடி டு டிரைவ். இது ஒரிஜினலானா இல்லை இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களா? ஒரிஜினலா? இது நான் கம்பெனி செட்டு தாங்கண்ணா. சூப்பராக இருக்குண்ணே இந்த டிசைன். இன்னைக்கு தான் கவனிச்சு பார்க்குறேன்.
அது மேல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அந்த மைக்கா மாதிரி ஒட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒட்டியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. ஓகே, எவ்வளோண்ணே கேட்குறீங்க? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம 4,18,000 கேட்குறோங்கண்ணா. இதுவுமே கஸ்டமர் பார்க் அண்ட் செல் வெஹிக்கிள் தான். நேரில் வாங்க, அதில் சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 to 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். 3,4 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு பட்ஜெட்குள்ளே இருக்க மாதிரி வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 2 to 3 லட்ச ரூபா அதிகமாக வண்டி இருக்கு. அதுக்குமே லோன் ஆப்ஷன் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். வந்து விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். நான் அடுத்துமே ஒரு பலினோ தான் பார்க்க போறோம். டீசல் ஒரு வண்டி பார்த்தோம். இது பெட்ரோல் 2017 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. பலினோ டெல்டால பெட்ரோல் வேரியன்ட், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குண்ணா. வண்டி 97,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கும்ண்ணா. இன்டீரியர் இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுவுமே வண்டி ஒரு டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி தான், பார்க் அண்ட் சேல் தான். வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிமா? கலர் கொஞ்சம் வித்தியாசமான கலர்னா, அதிகமாக லைக் பண்ணக்கூடிய கலர்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கும் கலர். ஆமாம். டயருமே எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஓடுதா ஓடலையான்ற அளவுக்கு தெரியாது. வண்டி ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் இன்ஜின். நான் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வரணும்னா, எத்தனை கன்சல்டிங் வீடியோ வேணாலும் பார்த்துட்டு வரோம். இந்த வண்டிக்கு சொல்ல போற பிரைஸ் அந்த மாதிரி சேலஞ்சிங்கான பிரைஸ். நீங்க ஒரு 17 ஷிஃப்ட் கூட அந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாது. நம்ம அந்த மாதிரி ரேட்ல இந்த வண்டி பலினோவை கொடுக்க போறோம். இதை பொறுத்த மட்டும் ஒரு 15,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் வாங்கி நல்லா இருக்கா, ஃபுல் லோனே வாங்கிக்கலாம். நான் அடுத்து மாருதி ஆல்டோ 800னா விஎக்ஸ்ஐ வேரியன்ட். வண்டி 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஆனா ஆன்லைன்ல வந்து ஒரு ஓனர் தான் காட்டுது. செகண்ட் செட் ரெண்டாவது எடுத்தாங்கனால அவங்க செகண்ட் ஓனரா தான் வருவாங்க, டைரக்ட் செகண்ட் ஓனரா தான் வருவாங்க. ஆமா. 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் நம்பரு. பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கு. மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சீட் கவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,48,000 ரூபா ஃபைனலாக கேட்குறோங்கண்ணா. என்ன மாடல்ல? 13 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 71,000 கிலோமீட்டர் இருக்கு ஓடி இருக்கு. ஆன்லைனில் ஒரு ஓனர் தான் காட்டுது. இப்போ எடுத்தாங்கனால அவங்க டேரெக்டாக செகண்ட் ஓனராக தான் வருவாங்க. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் நம்மளால பண்ணி தர முடியும். அப்போனா 1 லட்ச ரூபா தான் போதும். 1 லட்ச ரூபா இருந்தால் அது இல்லாமல் ஒரு ஆப்ஷன் என்ன, 3வது ஓனரா வர மாட்டோம், 2வது ஓனரா வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அடுத்து ஒரு கேட்டன் 2017 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குன்னா ஆல்டோ கேட்டன்ல விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக்ங்க. ஆட்டோமேட்டிக் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ். வண்டி ரொம்ப நீட்டா இருக்கும். பாடி லைன்ல இருந்து இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க ரொம்ப பக்காவா இருக்கும். 4 டயர் பிராண்ட் நியூவா போட்டிருக்காங்கன்னா, சீட் கவர்ஸ், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், டேஷ்போர்ட்லாம் சின்ன ஸ்கிராட்ச் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப கிளீனா இருக்கும். ஸ்மெல்லே நல்லா இருக்கு. பவர் விண்டோ சுவிட்சஸ்லாம் இங்கே வந்துருதா? வேணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, அதை எடுத்துடலாம். ஓகேண்ணே. ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்கன்னா, ரிவர்ஸ் கேமராவோட இருக்கு. இந்த வண்டி ஒரு ஓட்டி பழகுறவங்க, ஒரு ஆட்டோமேட்டிக் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு மைலேஜ் பொறுத்த மட்டும் 17-18 சாலிடா கிடைக்குதுங்கண்ணா. 17-18 கிடைக்குது ஆட்டோமேட்டிக். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,58,000 ரூபா கேட்கறோங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கனாலும் வெறும் 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், 3 லட்ச ரூபாய்க்கு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் தேடிட்டு இருக்கவங்க ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி தரலாம். ஆனால் ஆல்டோ கேட்டன் வந்து மார்க்கெட்டில் யூஸ்டு காரில் அவ்வளோ பார்க்க முடியாது, ரொம்ப கம்மியாக தாங்கண்ணா இருக்கும். ஏன்னா மேனுவலே இன்னைக்கு அந்த ரேட் கேட்பாங்க. ஆமாம், அதனால் மேனுவலே இன்னைக்கு 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா, 3,7 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா கேட்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்கு 50,000 ப்ராப்பராக இருக்கு. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ரெனால்ட் கைகர் RXT சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குன்னா 57,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, பியூர் பெட்ரோல்லே இருக்கு. பாடி லைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது. டயர்ஸ் ஒரு 70 to 80% இருக்குங்க. செகண்ட் செட் டயர் போட்டு ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க. வண்டி அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. இன்டீரியர் பொறுத்தவரை எல்லாமே சூப்பராக இருக்கும். சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும், ABS பிரேக்கிங் வந்துடும், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஏசியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு. இது டாப் மாடல். டாப் மாடல் இல்லை, நான் மிட் வேரியன்ட் தான். RXT தான். அப்போ புஷ் ஸ்டார்ட் வந்துருது. RXTல ஆப்ஷனல் வேரியன்ட். ஓ, அப்போ இது வந்து அதில் அலாய் வீல் வருமோ? இதுவுமே அலாய் தான். ஆனால் RXZல வர அலாய் வேற மாதிரி இருக்கும், இதில் வர அலாய் வேற மாதிரி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,18,000 ரூபாய் கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் 5,500 to 5,3 லட்சம் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி ஒரு 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், லோன் ஆப்ஷன் பண்ணி தந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு SUVல ஒரு வண்டி எடுக்கிறவங்களுக்கு இது பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா லோன் ஆப்ஷனும் ஓரளவுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஆமாம், அது இல்லாமல் இந்த டைம் ஃபுல்லாகவே 50,000 ரூபா இருந்தால் போதும் போல. அந்த மாதிரி இருக்குண்ணா. பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு
4 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள தான். ஒரு ஒரு 30 வண்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 டு 22 வண்டி எல்லாமே அந்த ஒரு 4 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே சிங்கிள் ஓனர் 2 ஓனர் தானா, ஓகே 3 ஓனர் கூட கிடையாது. அடுத்து ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா 2014 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குண்ணா. இது லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம், கஸ்டமர் வண்டி இடையில எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த டைம் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு. 14 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. டைட்டானியம் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கன்னா டீசல் காரு. டீசல் பொறுத்தவரைக்கும் மைலேஜ் சொல்லவே வேண்டாம், 22 23 சாலிடா கிடைக்கும். இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. டயரா இருக்கட்டும், பாடி லைன்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கு. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 3,25,000 ஃபைனலா கேட்கறோம்னா. ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 2 to 2.5 லட்சம் லோன் ஆப்ஷன் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, நம்மளால பண்ணி தர முடியும். வண்டி ரொம்ப சூப்பரா, டீசல்ல வண்டி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு இந்த குவாலிட்டியில ஃபியஸ்டா பார்க்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா ரஸ்டே இருக்கும். ஃபோர்டை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன ரஸ்ட் நிறைய இருக்கும். இந்த வண்டியில அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை, வண்டி நீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே.